விஜய் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலீங்க. வந்து ஜனவரி 9 ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது ஜனநாயகன், 10 பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது. இதுல என்னங்க வந்து விஜய்க்கு எத்தனை கிளாஷ் விட்டுருக்காங்க தெரியுமா? எத்தனை படங்கள் வந்து இவர்ல சிவகார்த்திகேயன் ஒண்ணுமே கிடையாதுங்க. ரஜினி கூட கிளாஷ் நடந்திருக்கு, அஜித் கூட பல கிளாஷ் நடந்திருக்கு, பெரிய பட்ஜெட் படங்கள் கூட பெரிய கிளாஷ் நடந்திருக்கு. அந்த கிளாஷ் எல்லாம் தாண்டி வந்தவர் தான் வந்து. ஏன்னா சும்மா போற வரவங்க எல்லாம் எனக்கு எதிரி கிடையாது அப்படின்னு சொன்னது வந்து அரசியல்ல தான். அவர் திரும்ப சொல்றதுன்னா டிவிகே விசஸ் டிஎம்கே, டிஎம்கே விசஸ் டிவிகே. அரசியல்ல சும்மா அந்த லெட்டர் பேட் கட்சியெல்லாம் எனக்கு எதிரி கிடையாது, என் லெவல் வேற போயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சுக்கலாமா விஜய் கூட அப்படின்னு பேசுறாங்க. பாஜகவுல இருந்து அவரை பத்தி எதுவும் வாயை திறக்காதீங்க, எங்கேயும் மேடையில பேசாதீங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வர போறாருன்றாங்க, இபிஎஸ் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கட்டையை போட்டாருன்றாங்க. இப்படியா போயிட்டு இருக்கும்போது இதுல கொண்டு வந்து சிவகார்த்திகேயன் பராசக்தி ஒரு போட்டி, அதனால வந்து வெக்ஸ் ஆயிட்டாரு. ஜனநாயகம் கூட எப்படி பராசக்தியை விடலாம், சிவகார்த்திகேயன் தான் எதிரி, துப்பாக்கியை கையில வாங்கிட்டாரு, அவரு கண் எடுத்து போய் வந்து விஜய் முதுகுல வச்சுட்டாரு. இதெல்லாம் என்ன உருட்டுன்னு வந்து நீங்க விஜயே